ஹாய் ஹலோ பேப்ஸ் எல்லோரும் அப்படி தான் இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேங்ஸ்டர் ஃபாரின் லவ் அதோடைய ஃபைனல் பார்ட்டா. சாரி, நான் அது ஒரு ஒன் ஷாட்டாக தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் லென்த்தாக போய் நிறையா வந்துடுச்சு. ஐம் ரியலி சாரிடா. இதான் ஃபைனல் பார்ட், இதோட முடிஞ்சிருக்கும். ஓகேவா? போன பாட்டில் ஜங்குக்கும் டயாங் டெஸ்னி லேண்ட் கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதுவே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜங்குக்கு டேங் டெஸ்னி லேண்ட் கூட்டு போகிறாங்க. அங்கே நிறையா பேர் ஜங்குக்கு அங்கே போனோடனே டெஸ்னி லேண்ட் எப்படி இருக்கும் தெரியும்ல. ஸோ அங்கே நிறைய அழகழகாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வேறு வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரியே இருக்குது. அவ்வளோ அழகாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அங்கேயே அவங்களுக்கு ஒரு ஹாஃப் டே என்ஜாய்மெண்ட் அப்படியே 6 நாள் அங்கேயே போகுது. டெஸ்னி லேண்டில் ஃபுல்லாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு வரதுக்கே டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம தீம் பார்க் போகலாம் அப்படிங்கிறாங்க டயாங். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி டயாங் தீம் பார்க் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கேயுமே நிறைய ராட்டினம் அதெல்லாம் ஆடிட்டு தீம் பார்க்கில் இப்போ கொலம்பஸில் உட்காந்துட்டு, அதாவது இந்த போட் ஷேப்பில் இருக்கும்ல அந்த ராட்டினம், அந்த கொலம்பஸில் உட்காந்துருக்காங்க. அது ஆடும்போது டயாங்கோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அவன் சிரித்த மினிக்கே இருக்கான். ஜேகே டயாங்கே பார்த்துட்டே இருக்கான். டயாங் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறான். ஜேகே டயாங்கை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே, ஐம் சாரி டயாங், உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க உன்னோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய ப்ரெசண்ட்டும் ஃப்யூச்சரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மோசமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் வரப்போகிற உன்னுடைய செகண்ட் ஹாஃபில் எப்போவுமே நான் கூட இருப்பேன். நீ எப்போவுமே அதில் ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறான். ஜேகே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு டேவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டே சடனாக திரும்பி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி டயாங் பார்க்க ஜேகே பார்க்க, ஜேகே டயாங்கே பார்த்துட்டே இருக்கிறத பார்க்க, டேக்கே நம்ம ஜங்குக் அப்படி பார்க்குறது அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. டே சடனாக சைலண்ட் ஆகி அவனு ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டேங்கை இப்படி மூவ் ஆன உடனேயுமே ஜங்குக் ரியாலிட்டி என்னாச்சு டேங் அப்படி சொல்லும். நான் ரொம்ப நேரம் ஒன்று கூட்டிருந்தேன், நீ என்னையே இப்படி பார்த்துட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்க, நத்திங் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டே ஜேகே கிட்டே சொல்கிறாங்க. சாரி ஓகே, ஜேகே டே கிட்டே சொல்கிறாங்க. டே அங்கேயுமே ஷையாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வராங்க. நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்கவும், கோஸ்ட் ஹவுஸ் போகலாமா அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறாங்க. ஜேகேவும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோஸ்ட் ஹவுஸ் அதுக்குள்ளே தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு டே போகும்போது டேக் ஒரு ஃபஸ்ட்டு நார்மலாக தான் இருக்குது. ஆனால் போக போக டேங்க் ஒரு மாதிரி ஜெர்க் விட ஆரம்பிக்குது. ஏன்னா அங்கே உள்ள அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு டே காதுகிட்ட வேறு யாரோ ஃபுஃபுன்னு ஊதுற மாதிரி வேறு ஃபீல் ஆகுது. டே சடனாக ஜங்கு கூட கையை பிடிக்க, அப்போ ஜேகே, நீ கேங்ஸ்டர். ஆமாம் நான் கேங்ஸ்டர் தான். கேங்ஸ்டராக இருந்துட்டு இது ஜஸ்ட்டு டம்மியான கோஸ்ட்டுக்கு நீ ஏன் பயப்படுற? அது அப்படி சொல்லிட்டு கை எடுக்க, ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு பிடிச்சிக்கோ பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. டேமே ஜேகேயோடைய கையை ஸ்மெல் பண்ணிட்டு பிடிச்சிக்கிறாங்க. சடனாக டே காதுகிட்ட யாரோ ஹலோ அப்படிங்கிற மாதிரி கத்த, டே சடனாக பயந்துட்டு ஜேகே ஃப்ரெண்டில் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை டயாங் வா அப்படிங்கிற மாதிரி அவனை கொஞ்சம் காம் பண்ணிட்டு வெளியில் அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கோஸ்ட் ஹவுஸில் 2 பேருக்கு ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹேண்ட் அப்படியே ஹோல்டில் தான் இருக்குது. அந்த ஹேண்டை 2 பேருமே விடவே இல்லை. விடுறதுக்கும் 2 பேருக்கும் மனசு இல்லை. 2 பேரும் அந்த ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் வெளியில் வராங்க. டே அந்த ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து ஸ்மைல் பண்ணுறான் பயப்பில்லை. இப்போ ஜேகே டயாங் டே டயாங் அப்படின்னு கூப்பிட, டே அந்த ஹேண்டை பார்த்து சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. சடனாக ரியாலிட்டிக்கு என்னாச்சு ஜங்குக், நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்னு கேட்க, சுற்றி முற்றி பார்த்துட்டு ஜெயிண்ட் வீல் அதில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது அந்த பெரிய ராட்டினம் ஜெயிண்ட் வீல் கரெக்டாக தானே சொல்கிறேன் எனக்கு தெரில, அந்த பெரிய ராட்டினம் அதில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே ஓகே சொல்லிடுறாங்க. இது அவங்க அங்கே போய்ட்டு வந்தது, மற்ற ரைடுக்கு போனது, கோஸ்ட் ஹவுஸ் போனது, இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே டைம் ஆல்மோஸ்ட் நைட்டு ஒரு 11:30 சம்திங். ஸோ அதுக்கிட்ட ஆகிடுச்சு. நாளைக்கு நியூ இயர். ஸோ அதனால் ஃபுல்லாக எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ 11:30 போல் டைம் ஆகிடுச்சு. இப்போ 2 பேருமே அந்த ரைடுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி அந்த ரைடில் 2-3 கப்புள்ஸ், நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு 2 அந்த இதில் 2-3 கப்புள்ஸ் மட்டும் இருக்காங்க. இப்போ ஜாயிண்ட் வீலில் போயிட்டு நாங்கள் 2 பேருமே டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே உட்காடுறாங்க. உட்காந்தோடனே இப்போ 2 பேரும் அந்த ஏஜுக்கு போயிட்டாங்க. மேலே சுற்றி மேலே அந்த எஜ்ஜுக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு 2-3 சுற்று அப்படியே சுற்றிட்டே இருக்குது. சுற்றிட்டே இருக்கும்போது டேங் அப்படியே வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க.
அந்த ஃபுல்லாக அந்த கிளாஸ் மாதிரி தான் அந்த க்ளோஸ் ஆகிருக்கும். கிளாஸில் தான் போட்டிருக்கும். ஆனால் ஃபுல்லாக கிளாஸ் தான். வெளியில் வந்து தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஜேகே வந்து டேங் வந்து அதை அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. வந்து ஜேகே வந்து டேங் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே கிட்ட சொல்லு, நீ இத்தனை வருஷத்தில் இந்த ஜெயண்ட் இதில் கூட நீ போனதே கிடையாது அப்படின்னு கேட்கவும், எனக்கு இதெல்லாம் சுத்தமாக டைமே கிடையாது ஜங்குக். என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஒர்க். ஸ்டார்டிங்கில் ஸ்டடியாக இருந்துச்சு. அப்புறம் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணேன். அப்புறம் இந்த கேம்லிங், மாஃபியா இதுலேயே வந்து என்னுடைய பாதி லைஃப் போயிடுச்சு. எனக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கெலாம் சுத்தமாக டைம் இருக்காது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அவங்க எக்ஸைட்மெண்ட்டாக அந்த வெளியில் உள்ளதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே மனசுக்குள்ளேயே ஏதோ யோசிச்சுட்டு டேங் சரி ஜங்குக் வாயேன் அப்படின்னு கூடும். டேமி வந்து டேங்கு வந்து ஜேகேக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காராங்க. இப்போ ஜேகே வந்து நிமிர்ந்து உட்காந்துட்டு டேவோட 2 ஹேண்ட் எப்படி ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. டேங் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்குறாங்க. ஜேகே வந்து டே 2 கையும் பிடிச்சிட்டு டேங் சொல்லு ஜங்குக், எனக்கு இந்த டைமில் இது சொல்லலாமா வேண்டாமா, இது சரியா தப்பா எதுவுமே தெரியல. ஆனால் உங்ககிட்ட இது எனக்கு சொல்லணும் போல் இருக்குது. சொல்லு ஜங்குக், அது உன்னை நான் லைஃப் லாங் ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். டே வந்து ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு உன்னுடைய பாஸ்ட்டில் நீ நிறையா ஸ்ட்ரகிள், நிறைய கஷ்டம் அண்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நீ விட்டு கொடுத்துட்டு உன்னுடைய ஆசை எல்லாத்தையும் உனக்குள்ளே புதைச்சிட்டு உன்னுடைய அப்பாக்காக நீ இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்க. ஸோ இதுக்கப்புறமாச்சும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நான் உனக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இதை நான் செல்ஃபிஷாக யோசிக்கிறேன்னா இல்லை நான் நார்மலாக யோசிக்கிறேன்னா எனக்கு தெரியல டயாங்க. ஆனால் உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி உன்னுடைய செகண்ட் ஹாஃபை ரொம்ப மோசமாக நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் டயாங்க. நீ லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். நானும் நீ நான் மட்டும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம 2 பேரும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லவும் டேக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு சீரியஸ்லி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே வந்து ஜேகே வந்து அப்படியே நெக்கோட ஹோல்ட் பண்ணி ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக், எங்கே நீ என்னை கடைசி வரைக்கும் அடுத்து பண்ணிக்க மாட்டேன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்க. அப்போது ஜேகே டேங்க கொஞ்சம் லைட்டாக ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுத்திட்டே இருக்கட்டும். என்ன அது வந்து நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன அக்செப்ட் பண்ணிட்டேல, உன் கூட இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஜங்குக், என்ன பண்ணணும் சொல்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ஜேகே வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு எனக்காக ஒரு 2 வருஷம் மட்டும் நீ அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் டே வந்து ஜங்குக்கே ஷாக்காக பார்க்குறாங்க. எனக்கு வேறு வழி தெரியல டைம். என்னுடைய ஒர்க்காக நீயான்னு பார்க்கும்போது என்னால் 2த்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும்னு தோணுது. நான் கஷ்டப்பட்டு அங்கே இங்கே நனைஞ்சி நிறைய பேரை பார்த்து நிறையா பேசி உண்டு தண்டனையை 2 வருஷமாக குறைச்சிருக்கேன். அதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன் இந்த 6 மந்தில். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உன் கூட பேச முடியல. உனக்கு ஓகேனா நீ 2 வருஷம் நீ அரெஸ்ட் ஆகும். அப்படி இல்லையா உனக்கு நான் ஃபேக்காக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீயும் நானும் தனியாக இருக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என் ஹார்ட் ஃபுல்ஃபில்லாக உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஆனால் நான் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னாக்கா நீ 2 வருஷம் அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நியூ டயாங்க வெளியில் வா. என் மனசாரும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த விஷயத்தில் நான் செல்ஃபிஷாக யோசிக்கக்கூடாது. அதனால தான் உனக்கு இது வேணாம் அப்படின்னாக்கா நீ அந்த ஃபேக் இதை வச்சே நீ கூட இருக்கலாம். ஆனால் நீ கூட ரியலாக புது டயாங்க இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்க டே வந்து ஜேக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு இவ்வளோ தானே, நீ எனக்காக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க ஜங்குக், உனக்காக 2 வருஷம் நான் போய் அரெஸ்ட் ஆக மாட்டேனா? எனக்கு ஓகே தான். 2 வருஷம் என்ன 4-5 வருஷம் ஆனால் கூட எனக்கு பரவாயில்ல. நீ எனக்காக வெயிட் பண்ணவில்ல, எனக்கு அது போதும். நான் ஒரு புது பர்சனாக வெளியில் வரேன், நம்ம நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு ஓகே தான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜேகேக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஜேகே வந்து டேங் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயுமே வந்து ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து மேலே வந்து அந்த ஜெயிண்ட் வீல் அது வந்து மேலே வந்து நின்றுடுச்சு. இப்போ வந்து டாப்பில் டேக்குக்கு 2 பேரோடைய அந்த பெட்டி தான் டாப்பில் இருக்குது. அங்கே வந்து அந்த வெடிக்கிற ராக்கெட் விடுற சவுண்ட், வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்குது. டேக்குக்கு 2 பேரும் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை பார்க்குறாங்க. அப்போது ஜேகே வந்து டேங்க கொரியாவில் சொல்லுவாங்கள்ல
ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ அப்போது நம்ம நேசிக்கிறவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னாக்கா கடைசி வரைக்கும் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்கன்னு. ஆமாம், அதே மாதிரி தான் இந்த நியூ இயர்லேயும் ஒரு சில ஐதீகம் இருக்குது. என்ன, இந்த நியூ இயரில் நேசிக்கிற 2 பேர் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னாக்கா லைஃப் லாங் அவங்க ஒன்றா இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லவும் டீ வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. இந்த நியூ இயரில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம், கண்டிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் ஒன்றா இருப்போம் டேங் அப்படின்னு சொல்லவும் டேவும் கண்டிப்பாக ஜங்கும் கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அகெயின் ஜேகே வந்து ஹக் பண்ணேன். ஜேகே வந்து ஹக் பண்ணிவிட்டு டேங்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லு ஜங்குக், கண்ணு பாரு அப்படின்ட்டு ஜேகேயோட ஐஸ் வந்து பார்க்குறாங்க. ஐ லவ் யூ ஸோ மச். எனக்காக நீ 2 வருஷம் அரெஸ்ட் ஆகிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது நீ பழைய டேங்காக இருந்திருந்தாக்கா போடான்னு சொல்லிட்டு போயிருப்பல்ல அப்படின்னு சொல்லுவோம். லைட்டாக ஸ்மெயில் பண்ணிட்டு இல்லை, உனக்காக கண்டிப்பாக நான் அரெஸ்ட் ஆகிருப்பேன். ஏன்னா என் காலேஜ் ஸ்டேஜ்லேயே நான் உன்னை நேசிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீ என்ன கேட்டிருந்தாலும் நான் ஓகே சொல்லியிருப்பேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லவும் ஜேகே லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. டேங் ஜங்குக் லவ் யூ ஸோ மச். அப்போது எப்போவுமே ஒன்று மட்டும்தான் ஜங்குக், லவ் யூ. 2 வருஷம் வெயிட் பண்ணு, சீக்கிரம் வந்துடல, நிறையா லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து ஓகே சொல்கிறாங்க. அகெயின் வந்து அந்த ராக்கெட் விட்டுறது அந்த சவுண்ட் அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த நைட் டைமில் அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, அந்த வெடிக்கிற அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. டேக்குக்கு 2 பேருமே வந்து ஹாப்பியாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஜேக்கு வந்து டேங்கை பார்க்குறாங்க. டே வந்து அந்த வெடிக்கிறது அதையும் வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கு வந்து டேங்கோட செக்ஸை ஹோல்ட் பண்ணுவோம். டே வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. ஜேக்கே வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு லவ் யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோடைய லிப்ஸில் வந்து சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. டேயுமே வந்து ஜேகேவுக்கு வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப பேஷனட் கிஸ், ரொம்ப லவ்வபுல்லாக வந்த கிஸ் வந்து அப்படியே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அகெயின் வந்து அந்த ஜெயண்ட் வீல் அதை வந்து சுத்தமும் தான் 2 பேருமே வந்து ரியாலிட்டி வந்துட்டு அங்கே ஒருத்தர் மாற்றி பார்த்துட்டு கிஸ் பிரேக் பண்ணிட்டு அப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு லைட்டாக வந்து ஸ்மைல் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலி 2 பேரும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே வந்து ஜேகே வந்து நாளைக்கு ஈவினிங் நம்ம கொரியா போகிற மாதிரி இருக்கும், ஓகே ஜங்குக் அப்படிங்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே டேக்குக்கு 2 பேரும் கொரியாவுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே கேசஸ் நடக்குது. ஸோ டேங் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டதால் அவனுடைய தண்டனை வந்து 2 வருஷமாக வந்து குறைஞ்சிடுது. ஸோ டேங்குமே வந்து இப்போ வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க. அந்த 2 வருஷத்தில் வந்து ஜேகே வந்து அடிக்கடி டே வந்து பார்க்க வருவாங்க. பட் அவ்வளோவா பேச முடியாது, நார்மலாகவும் பார்க்க வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் போலீஸ் ஆச்சு, ஸோ அந்த வழியாகவும் பார்க்க வருவாங்க. பட் அவங்ககிட்ட வந்து அதிகமாக பேச முடியாது. இந்த 2 வருஷத்தில் 2 டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நல்லா அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜேகேக்கும் சரி டேங்க்கும் சரி இந்த டிஸ்டன்ஸ் எப்போ முடியும், எப்போ கிட்டக்கு நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னல் பாண்ட் வந்து 2 பேருக்குள்ளே வந்துடுச்சு. தூரமாக பார்க்குறது, தூரமாக கண்ணில் பேசிக்கிறது, அந்த மாதிரி அவங்களுடைய லவ் வந்து போயிட்டு இருக்குது. டிஸ்டன்ஸ்லேயே அவங்களோட லவ் போயிட்டு இருக்குது. ரொம்ப 2 பேருமே மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இந்த டிஸ்டன்ஸ் டைமில். இப்போ ஃபைனலி வந்து அந்த 2 வருஷம் எண்டப் ஆகுது. ஸோ ஜங்குக்கு வந்து அவசரமாக அவங்க வீட்லேருந்து வந்து கிளம்புறாங்க. இப்போ வந்து கொரியாவில் தான் ஜேகே இருக்காங்க. அவசரமாக வந்து கிளம்புறாங்க. ஏன்னா ஜேகே டேங் வந்து வெளியே வராருல, ஸோ அவனை பிக்கப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அவசரமாக வந்து கிளம்புறாங்க. வேகமாக கழுகி அந்த ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸ் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ டேங்கை வந்து கூப்பிட்றாங்க. டேயுமே அங்கேருந்து வராங்க. டேக்கு வந்து அவன் போட்டுட்டு போன அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை அகைன் மாற்றிட்டு டே வெளியே வராங்க. பட் அங்கே நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய ஹக் பண்ணி எமோஷ்னலாக அவங்களால வெளியே கொண்டு வர முடியல. டேயுமே வந்து சைன் பண்ணுறாங்க. ஜேகேவும் சைன் பண்ணிட்டு போகலாமா போகலாம் ஜங்குக் அப்படிங்கிறாங்க. இப்போது 2 பேருமே வந்து வெளியில் வராங்க. இப்போ டேயோடைய லுக் எப்படி இருக்குன்னா அந்த லைட்டாக அந்த பியர்ட் அந்த இதெல்லாம் லைட் அந்த தாடி மியூசிக்கல் அதெல்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே அந்த ஷேவ் பண்ணுறது அதுக்கெலாம் டைம் கிடையாது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இப்போது ஜேகேவும் வெளியில் வந்ததுக்கப்புறமா ஜேகே வந்து டேங்கிட்ட நீ எதாச்சும் சாப்பிட்றியா ஜங்குக் சொல்லிட்டே ஃபர்ஸ்ட்டு சலூன் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படிங்கிற மாதிரி சலூனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் வெளியில் வராங்க. அப்போ ஜேகே இப்போ தானே என் பழைய டேங் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இப்போ தான் நான் பழைய டேங் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து சிரிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்து வெளியில் வராங்க. வச்சு சாப்பிட்றியா ஃபர்ஸ்ட்டு வீட்டுக்கு போகணும், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ 2 பேருமே வந்து வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே டேங் வந்து நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே வந்து சின்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. டேங் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்காரு. டே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஒரு 1 ஹவர் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்க பைப்பில்
ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கேன். அந்த ஃப்ரெஷ்அப் ஆகிற கேப்லேயே வந்து எனக்கு வந்து ஃபுட்டுமே வந்துருச்சு. ஃபுட்டுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டேக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டேயுமே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே மாடிப்படியிலேருந்து இறங்கி வராங்க. ஜேகே வந்து சவுண்ட் கேட்டோன்னே திரும்பி பார்க்குறாங்க. டேயை பார்த்து பயங்கர ஷாக்கு. ஏன்னா பைபிள் ஒரே ஒரு ஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கான். அது வந்து ஒரு ரெட் கலரில், ரெட் மெரூன் அந்த மாதிரி டார்க் ரெட், பிளட் ரெட், டார்க் ரெட்டில் ஒரு சில்க் ஷர்ட் மாதிரி போட்டிருக்காங்க. மேலே டாப்பில் 2 பட்டன் ஓப்பனில் இருக்குது. அந்த ஷர்ட் போட்டுட்டு பைப்பில் ரொம்ப செக்ஸியாக கீழே இறங்கி வருது. ஜேகே வந்து நான் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன், சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்கவும் ஜேகே டேங் வந்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து ஜேகே கிட்டே வராங்க. ஜேகே எந்திரிக்கிறாங்க. அந்த சோஃபாவில் உட்காந்துருப்பாங்கல்ல, எந்திரிச்சிட்டு நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லுவோம். டீ வந்து வேகமாக வந்து ஜேகே வந்து அப்படியே சோஃபாவில் அழுத்தி உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஜேகே டேங் அது உனக்கு பசிக்குது தான் அப்படின்னு சொல்லிட்டு டே ஜேகே லேப்பில் உட்காந்துட்டு 2 பக்கமும் காலை போட்டுக்கிறாங்க. அப்போது ஜேகே ஒன்று நாங்கள் என்ன பண்ணுற சாப்பிட்ணும், நானும் சாப்பிட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிட்ட போக ஜங்கோக் பண்ணிட்டாங்க. அது உனக்கு ஓகே இல்லையா ஜங்கோக்? நான் தான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அட்வான்ஸ்டாக போகிறேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டே டேங் வந்து எழுந்திரிக்கலான்னு போக அப்போ ஜேகே டேங் உட்காரிச்சிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, என் மேலே உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ டேங் வந்து ஜேகேயோட எனக்கு கால் பண்ணிவிட்டு நான் 2 வருஷம் ரொம்ப மிஸ் பண்ண ஜங்கோக், எனக்கு இப்போ அது வேணும்னு தோணுது அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம். 2 வருஷம் இதனால தான் மிஸ் பண்ணி என்ன அப்படி சொல்ல முடியாது. எனக்கு இப்போது நம்ம மனசளவில் ரொம்ப ஒன்றாயிட்டோம், எனக்கு அது நல்லாவே ஃபீல் ஆகுது. அதே மாதிரி உடல் அளவிலையும் ஒன்றாயிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து எனக்கு புரியுது. இந்த மாதிரி நம்ம ஒன்றாயிட்டோம் அப்படின்னாக்கா சார் இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பி ஆகிடுவீங்க அப்படி தானே? ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது ஜங்கோக். என்ன பயம்? இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்து என்னையோ அகெயின் பிரிச்சிருவாங்களோ, திருப்பி பிரிஞ்சிருவோமோன்ட்டு எனக்கு பயமாக இருக்குது ஜங்கோக். ஹே, திருப்பி யார் வரப்போகிறா நமக்குள்ள? நீ அகெயின் புது தயங்காக வந்துட்ட, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? இல்லை ஜங்கோக், உனக்கு தெரியாது, இதில் நான் அவ்வளோ ஈஸியாக வெளியே வரக்கூடிய ஜாப் கிடையாது. என்னுடைய எனிமீஸ் நிறையா பேர் இருக்காங்க, அவங்க என்னை கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஸோ எனக்கு குறைஞ்சல் கொடுக்குறேன்னு கண்டிப்பாக ஒன்றே அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ஜங்கோக். டேங், நான் டிசிபி, என்னை யாரும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது. இல்லை, என்ன ஹர்ட் பண்ணுறேன்ட்டு ஒன்று ஹர்ட் பண்ணுவாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் நீ எனக்கு எந்த ஹாப்பினஸ் கொடுக்கணுமோ அந்த ஹாப்பினஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஜங்கோக், நான் உன்னை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ பாருட்டேன், லூசுத்தனமாக பேசாத, நல்ல மூடை ஸ்பாயில் பண்ணாத. சரி, நான் நல்ல மூடை ஸ்பாயில் பண்ணலை, ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஜேகே சொல்ல, டேங்குமே நானுமே ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே கிஸ் பண்ணேன். ஜேகேமே வந்து பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கிஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு டேங்கு 2 வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜங்கோக், ஒரு ஹெல் மாதிரி இருந்துச்சு. 2 வருஷம் எனக்கு 2 யுகம் மாதிரி போச்சு ஜங்கோக், எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அங்கே என்னை டார்ச்சர் பண்ணுறதை விட, அங்கே என்னை வேலை வாங்குறதை விட எனக்கு உன்னை பார்க்க முடியலையே, உன்னை ஃபீல் பண்ண முடியல. நீ என்னை பார்க்க வருவ தெரியுமா, அந்த டைமில் கூட உன்னை ஹக் பண்ண முடியல. எனக்கு அவ்வளோ ஹெல் மாதிரி இருந்துச்சு தெரியுமா? பக்கத்தில் நீ இருந்தோம், ஏதோ தூரமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு ஜங்கோக் அப்படின்னு சொல்லுவோம். வந்து ஜேகே கிஸ் பண்ணிக்கிட்டே கிஸ் ஆகின்னு பிரேக் பண்ணிட்டு பாரு, இனிமேல் அப்படி எதுவும் நடக்காது, ஓகேவா? எப்போவுமே நம்ம ஒன்றா இருப்போம். லவ் யூ ஸோ மச் ஜங்கோக், லவ் யூ டூ டேங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வந்து கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் அப்படியே ஹிட்டப் ஆகுது. இப்போ ஜேகே வந்து டேங் அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க. டேங், என்ன பண்ணுற? ஓ, அப்போ இங்கே சோஃபாவில் பண்ணாலே உனக்கு ஓகேவா? ரூம் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஜேகேமே ஸ்மைல் பண்ணிட்டு டேங் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அப்படியே அவனை பெட்டில் போட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போட்டே டோர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மட்டும் தானே இருக்கோம், க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டு டோர் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. சொல்லலாம் இந்த 1 ஷாட் இதோட முடிஞ்சிச்சு. சாரிடா, 1 ஷாட்டுன்னு சொல்லிட்டு 3 ஷார்ட்டாக போய் முடிச்சிச்சா? ஓகேவா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு 1 ஷாட்டில் நம்ம பார்க்கலாம்டா. ஓகே, லவ் யூ ஆல், பாய்.